அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. நமது சிந்தனைக்காக நாம் மீண்டும் திருமுழுக்கு யோவானிடம் செல்லுகின்றோம். திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தின் குரலாக ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார். எண்ணற்ற மக்கள் அவரால் ஈர்க்கப்படுகின்றார்கள். இறைவாக்கினர் மலாக்கிக்கு பின்னால் 400 ஆண்டுகளுக்கு பின்னர் திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய நற்செய்தியை போதிக்க வருகின்றார். நிக்கோஸ் கசன்சாக்கி என்ற ஒரு புகழ்மிக்க நாவலாசிரியர் எழுதிய ஒரு நாவல் த லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் கடைசி சோதனை என்ற அந்த நாவல் ஒரு திரைப்படமாகவும் வெளிவந்தது. அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி, யூதாஸ் இயேசுவை திருமுழுக்கு யோவானிடம் அழைத்து வருகின்றார். இயேசுவுக்கு தன்னுடைய பணி வாழ்வை எப்படி ஆரம்பிப்பது, பணி வாழ்வின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் குழம்பிக் கொண்டிருந்த அந்த சூழலில் யூதாஸ் இயேசுவை திருமுழுக்கு யோவானிடம் அழைத்து வருவதாக அந்த காட்சி அமையும். அங்கே திருமுழுக்கு யோவான் மக்களிடம் போதித்துக் கொண்டிருப்பதை இவர் காட்டுகின்றார். எல்லா மக்களும் அவரை தேடி வருகின்றார்கள். அவர் சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து சொல்லுவார், மெஸ்ஸியா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு திருமுழுக்கு யோவான் மக்களை கவர்ந்து வைத்திருந்தார். இந்த சூழலில் தான் அவரிடம் இந்த கேள்வி வைக்கப்படுகின்றது, நீர் யார்? நீர் மெஸ்ஸியாவோ? திருமுழுக்கு யோவான் தன்னை ஒரு மெஸ்ஸியா என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை மக்கள் நம்பி இருக்கக்கூடும். ஆனால் அவர் சொல்லுகின்றார், நான் மெஸ்ஸியா அல்ல. நீர் எலியாவோ என்று கேட்கின்றார். ஏனென்றால் மெஸ்ஸியா வருவதற்கு முன் இறைவாக்கினர் எலியா மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதற்கும் இல்லை என்று சொல்லுகின்றார். நான் மெஸ்ஸியாவின் மிதியடிகளை கூட தொடுவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய ஆளுமை திருமுழுக்கு யோவான். இயேசுவை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் யார் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இயேசுவை சுட்டிக்காட்டி இவர்தான் எல்லாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றார். இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளுகின்றார், அங்கீகரிக்கின்றார், மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இந்த அங்கீகாரம் என்பதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். உலகிலே எத்தனையோ மனிதர்கள் அங்கீகரிக்கப்படாததாலேயே அவர்களுடைய ஆற்றல்கள், திறமைகள் எதுவுமே பயன்படுத்தப்படாத நிலையில் முடிந்து போகின்ற நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் நான் படித்த ஒரு புத்தகம், ஜூடி உம்லஸ் என்பவர் எழுதிய த பவர் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட், இந்த அங்கீகரித்தலின் அந்த ஆற்றல் பற்றிய அந்த நூல் எனக்கு சில உண்மைகளை வெளிப்படுத்தியது. அவற்றைத்தான் இன்று சிந்தனைக்காக உங்கள் முன் நான் வைக்க விரும்புகின்றேன். த பவர் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் என்ற புத்தகம் 7 செய்திகளை சுருக்கமாக சொல்வதென்றால் 7 செய்திகளை முன்வைக்கின்றன. முதல் செய்தி, இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டிய மனிதர்கள் ஏராளம் உண்டு. ஒரு மனிதன் நன்றாக பேசுகின்றான், இன்னொரு மனிதன் நன்றாக பாடுகின்றான். ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாமல் உதவிகள் செய்ய வேண்டும், துன்பத்தில் வாடுகின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். இப்படி எத்தனையோ மனிதர்களில் எத்தனையோ நல்ல பண்புகள் நமது அங்கீகாரத்துக்காக காத்திருக்கின்றன. அங்கீகாரத்துக்காகத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் என்று அல்ல, ஆனால் நாம் அதை அங்கீகரிப்பதிலே நாம் செழுமை அடைகின்றோம் என்பதுதான் சொல்லப்படுகின்ற முதல் உண்மை. இரண்டாவது செய்தியாக,
இந்த உலகத்திலே ஒருவரை நாம் அங்கீகரிக்கின்ற பொழுது, அவர் செய்கின்ற நல்ல ஒரு விடயத்தை எடுத்து சொல்லி பாராட்டுகின்ற பொழுது ஒரு புதிய உறவு பிறக்கின்றது. ஒரு புதிய உறவு பாலம் அவருக்கும் நமக்கும் இடையே ஏற்படுகின்றது. வாழ்வு செழுமை அடைகின்றது என்பதுதான் இரண்டாவது செய்தி. நாம் மற்றவர்களை அங்கீகரிக்கின்ற பொழுது பொறாமை என்ற அந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்பது மூன்றாவது செய்தி. நமக்கு ஒருத்தர் மேல பொறாமை, என்னிடம் இல்லாத ஒன்று அவரிடம் இருக்கின்றது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ், ஐ டோன்ட் அக்னாலஜ். ஏன்னா அது எனக்கு கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் நான் அவரிடம் சென்று உங்களிடம் இந்த நல்ல பண்பு இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆற்றலை அங்கீகரிக்கின்ற பொழுது நான் விடுதலை அடைகின்றேன் என்பதுதான் மூன்றாவது செய்தி. அங்கீகரிக்கின்ற ஒரு தன்மை நம்மிடம் இயல்பிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய உணர்வுகள் சிகரம் தொடும் என்பது நான்காவது செய்தி. ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது நீங்க ஓடி சென்று எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுங்க, நீங்க லைம் லைட்ல வரீங்க. அங்கீகரிக்க தெரியாத மனிதர்கள் எல்லாம் ஒதுங்கி, ஏன்னா முன்னுக்கு அவங்க யாரையும் பாராட்ட மாட்டாங்களே, ஒதுங்கி சென்று இருட்டு மூலைகளுக்குள் ஒடுங்கி போவார்கள் என்பதுதான் இந்த நான்காவது செய்தி. பொருளாதாரம் என்ற அந்த பாடத்தை படிக்கும்போது ஒரு கோட்பாட்டை சொல்லுவார்கள், த பிரின்சிபல் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். அதாவது உங்களுக்கு லட்டு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அல்லது பாயாசம் பிடிக்கும். முதல் கப் பாயாசம் குடிக்கும்போது உங்களுக்கு அதன் உயர்ந்தபட்ச சுவை உங்களால் அனுபவிக்க முடியும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த கப் பாயாசம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவம் முதலில் குடித்த அந்த அனுபவத்தை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். மூணாவது கப் குடிங்க, நாலாவது கப் குடிங்க, அது அப்படியே படிப்படியாக குறைந்து சென்று சலித்து போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதுதான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கோட்பாடு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க. ஆனால் அது பொருந்தாத ஒரு இடம்தான் இந்த அங்கீகரித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தில். நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக அங்கீகரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக வாழ்வு செழுமை பெறுவதை தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர இது குறைந்து கொண்டு செல்லவே செல்லாது என்பதுதான் அடுத்த செய்தி. ஆறாவது செய்தியாக சொல்லப்படுவது, இந்த அங்கீகாரம் என்பது அதை வழங்குபவருக்கும் அதை பெற்றுக்கொள்பவருக்கும் உடல் மற்றும் மன நலனை மேம்படுத்துகின்றது என்பதாகும். இதை பற்றி அதிகமாக நம்ம பேச வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆய்வுகள் இதை ஏற்கனவே நிரூபித்திருக்கின்றன. கடைசியாக சொல்லப்படுகின்ற செய்தி, நீங்க எப்படியெல்லாம் யாரையெல்லாம் பாராட்ட முடியும், அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியலே போடணும் என்பதுதான். நம்ம வாழ்க்கையில மக்களை அங்கீகரிப்பது இயல்பாக இல்லை, பலருக்கு ஏற்றுக்கொள்வது இல்லை, பாராட்டுவது இல்லை. இப்போ இன்றைக்கு நாம செய்ய வேண்டியது, நான் யாரையெல்லாம் பாராட்ட முடியும், யாரையெல்லாம் அங்கீகரிக்க முடியும். நிறைய மனிதர்களை நாம தள்ளி வைக்கின்றோம், பக்கத்திலே நம்ம வர விடுறதில்லை. இனி அப்படி அல்ல. நான் இன்றைக்கு யாரெல்லாம் நான் அங்கீகரிப்பேன் என்ற பட்டியல் போட வேண்டும் என்பது இந்த செய்தி. பாராட்டுவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அங்கீகரிப்பதற்கு என்று எந்த வாய்ப்பு வந்தாலும் விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கு நன்மை செய்யும் என்பதுதான் செய்தி. மற்றவங்களுக்கு இது நன்மை செய்யும் என்பது அடுத்த விடை. நாம் அடுத்தவர்களை அங்கீகரிக்கின்ற பொழுது நாம் வாழ்வடைகின்றோம் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. திருமுழுக்கு யோவான் இயேசுவை அங்கீகரித்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், இயேசுவை பெரியவர் என்றார். திருமுழுக்கு யோவானுக்கு எந்த குறையும் வரவே இல்லை. சொல்லப்போனால் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி பின்னர் சொல்லுவார். பெண்களுள் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானுக்கு மேலான எவரும் தோன்றவில்லை என்று இயேசு
திருமுழுக்கு யோவானை அங்கீகரிப்பதை மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே அடுத்தவரின் மேன்மைகளை அங்கீகரிப்போம், ஏற்றுக்கொள்வோம், நலமாக வாழ்வோம். நன்றி.